மேலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் முழு குர்ஆனையும் ஓதி முடிவு செய்துவிட்டோம். அல்லாஹ் தஆலா இதனுடைய பரக்கத்தினால் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி வைப்பானாக. ஏனென்று சொன்னால் ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், யார் குர்ஆனை ஓதி முடிக்கிறாரோ அவருக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துவா உண்டு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முழு குர்ஆனையும் நாம் ஓதி முடித்து விட்டோம். இந்த சமயத்தில் நாம் என்னென்ன துவாவை கேட்கிறோமோ அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூல் செய்வான் என்கிற ஒரு எண்ணத்தை வைத்து கொண்டு நாம் எல்லாம் துவா கேட்க வேண்டும். எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இந்த துன்யாவில். தேவைகள் இல்லாத எந்த ஒரு மனிதர்களும் இல்லை. என்ன ஒரு தேவையாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாம் கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூலாக்குவான். எந்த அளவிற்கு சஹாபாக்கள் இதனை தன்னுடைய வாழ்நாளில் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால், இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை முழுவதுமாக ஓதி முடித்து விட்டார் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினர்களை அனைவரையும் அழைத்து ஒன்று சேர்த்து அல்லாஹ்விடம் துஆ கேட்பார்களாம். இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை முழுவதும் ஓதிவிட்டார்கள் என்று சொன்னால் தன்னுடைய குடும்பத்தினர்கள் அனைவரையும் அழைத்து விட்டு ஒரே இடத்தில் உட்கார்ந்து அனைவரும் சேர்ந்து துஆ கேட்பார்களாம். ஏன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, குர்ஆனை யார் ஓதி முடித்தாரோ அப்படிப்பட்டவர் துஆ கேட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை அங்கீகரிக்கிறான் என்று சொன்னார்கள். அதனை அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் குர்ஆனை முழுவதும் ஓதி முடித்து விட்டோம். இந்த நேரத்தில் நாம் துஆவை கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக கபூலாக்குவான் என்கிற நியத்தை நம்முடைய மனதில் வைத்து நாம் அதிகமாக துஆ கேட்க வேண்டும். மேலும் இன்னும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கே நாம் ஒரு விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் நமக்கு கொடுக்கும் பொழுது கொடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நேரம் என்பது என்னவென்று பாருங்கள். இரவைத்தான் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறான். உதாரணத்திற்கு பாருங்கள், மிஅராஜுடைய இரவு. மிஅராஜ் எப்பொழுது நடந்தது? விண்வெளி பயணம் எப்பொழுது நடந்தது? இரவில் தான் நடந்தது. அந்த இரவில் என்ன பொக்கிஷத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான்? நாம் ஒவ்வொரு நாளும் தொழுகக்கூடிய ஐவேளை தொழுகையை மிஅராஜுடைய இரவில் தான் அல்லாஹ் தஆலா பொக்கிஷமாக கிஃப்டாக அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போல் பராஅத்துடைய இரவை நாம் எடுத்துக்கொள்ளுங்கள். விடுதலை, நரகத்தை விட்டும் விடுதலை தேடக்கூடிய அல்லாஹ் தஆலா அதை எந்த இரவில் கொடுத்தான்? அதையும் இரவில் தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். பராஅத் என்கிற விடுதலை என்கிற ஒரு சிறப்பை பொக்கிஷத்தை எதில் கொடுக்கிறான்? இரவில் தான் கொடுத்தான். அதே போல் லைலத்துல் கத்ருடைய அந்த நாளையும் அல்லாஹ் தஆலா இரவில் தான் நமக்கு கொடுக்கிறான். அந்த இரவில் அல்லாஹ் தஆலா எந்த சிறப்பை பொக்கிஷத்தை கொடுக்கிறான் என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இன்று நாம் முழுவதுமாக ஓதி முடித்தோமே அப்படிப்பட்ட முழு குர்ஆனையும் அல்லாஹ் தஆலா இறக்கிய ஒரு இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இப்பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி குர்ஆனை இறக்கினான் என்பதை பற்றி இங்கே நாம் பேச வரவில்லை. நம்முடைய பாயிண்டே இப்பொழுது வேறு. இப்போ என்னன்னா, மிஅராஜ் என்றால் என்ன அர்த்தம்? விண்வெளி பயணம் என்று அர்த்தம். பராஅத் என்றால் என்ன அர்த்தம்? விடுதலை என்பது அர்த்தம். லைலத்துல் கத்ர் இதற்கு என்ன அர்த்தம்? நாம் எப்பொழுதுமே ஒரு விஷயம் என்னன்னா, அர்த்தத்தை நாம் பார்க்க மாட்டோம். மிஅராஜுடைய இரவு, பராஅத்துடைய இரவு, லைலத்துல் கத்ருடைய இரவு, அப்படித்தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போ லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அர்த்தம் என்ன? லைல் என்று சொன்னால் இரவு, கதிர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோம் என்று சொன்னால், கதிர் என்பதற்கு 3 அர்த்தம் இருக்கிறது. பொதுவாகவே அரபிக்கில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கண்டிப்பாக 5 அர்த்தம் கூட இருக்கும், மிஞ்சி 10 அர்த்தம் இருக்கும். மிஅராஜை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். பராஅத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். ஆனால் இந்த கதிர் என்கிற வார்த்தையை எடுத்தோம் என்று சொன்னால் 3 அர்த்தம் இருக்கிறது. அரபி மொழியில் 3 அர்த்தம் இருக்கிறது.
அந்த வகையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு அர்த்தம் தான் இதற்கு செட் ஆகும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலமாக்கள் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறார்கள். இந்த 3 அர்த்தமுமே இந்த லைலத்துல் கதிர் என்கிற வார்த்தைக்கு கரெக்டாக சமமாக அமையும் என்று சொல்கிறார்கள். அது என்ன 3 அர்த்தம் என்று சொன்னால், முதலாவதாக சொல்கிறார்கள், கதிர் என்பதற்கு நிர்ணயம் என்று அர்த்தம். அதாவது ஷார்ட் ஃபார்மாக சொல்லணும்னா கலா கதர். கலா கதர் என்பதை நமக்கெல்லாம் தெரியும். துவா கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா நம்முடைய தலைவிதி என்று சொல்லுவோம் அல்லவா, நிர்ணயம். அல்லாஹ் தாலா நமக்கு எதை நிர்ணயமாக வைத்திருக்கானோ அதுதான் நடக்கும் என்று நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட நிர்ணயம் உள்ள ஒரு இரவு இந்த இரவு தான் கலா கதருடைய இரவு. லைலத்துல் கதிர் என்று சொன்னால் கலா கதருடைய இரவு என்று இந்த விஷயம், இந்த இரவிற்கு நிர்ணயம் என்று அர்த்தம் வைக்கிறார்கள். இதற்கு என்னங்க ஆதாரம்? எப்படி நீங்கள் நிர்ணயம் என்கிற அர்த்தத்தை நீங்கள் வைக்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தி முபாரகத்தின் இன்னா குன்னா முந்திரி ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறான். குர்ஆனை இறக்கப்பட்ட இரவு இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. குர்ஆனை இறக்குவதை பற்றி அல்லாஹ் தஆலா பேசி கொண்டு வரும் பொழுது அந்த இரவை எப்படி சொல்கிறான்? ஒவ்வொரு காரியங்களும் இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்யப்படுகிறது என்று சொல்கிறான். முதலாவது அர்த்தம் என்ன? நிர்ணயம் என்கிற அர்த்தம். இதற்கு ஆதாரம் நாம் பார்த்து விட்டோம். இரண்டாவது என்ன அர்த்தம் என்று சொன்னால், கதர் என்பதற்கு சிறப்பு என்பது அர்த்தம். ஷரீஃப் என்று சொல்வார்கள் அரபிக்கில், சிறப்பு என்று சொல்வார்கள். இதற்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ் தஆலா நம்ம ஈஸியான ஒரு சூரா தான், எப்பொழுதும் நம்முடைய தொழுகையில் ஓத வேண்டிய சூரா தான். இன்னா அன்சல்னா ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட மிக சிறந்த இரவு, சிறப்பிற்குரிய இரவு என்று சொல்கிறான். இந்த இரவில் என்ன வேண்டும்? நாம் 1000 மாதங்கள் நாம் நின்று வணங்கினோம் என்று சொன்னால் எந்தெந்த கூலியை அல்லாஹ் தஆலா கொடுப்பானோ அந்த கூலியை இந்த ஒரே இரவில் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இரவு என்று சொல்கிறான். அதனால் இதற்கு கதிர் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன? சிறப்பு என்பது அர்த்தம். இதற்கு ஆதாரம் பார்த்து விட்டோம். மூன்றாவதாக சொல்கிறார்கள், கதிர் என்பதற்கு நெருக்கடி என்ற அர்த்தம். நெருக்கடியான ஒரு இரவு என்று சொல்கிறார்கள். ஏங்க, நல்ல சிறப்பிற்குரிய இரவு, அல்லாஹ் தஆலாவுடைய பரக்கத் இறங்கக்கூடிய இரவு, இதற்காகவே நெருக்கடி என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இதே ஆயத்திலே சொல்கிறான் அல்லவா, தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ரின் ஸலாம். அவ்விரவில் மலக்குமார்கள் எல்லாம் கூட்டமாக உலகத்திலே இறங்குகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உலகமே நெருக்கடியாக இருக்கும், உலகத்தை அந்த அளவே பட்டாது, அந்த அளவிற்கு மலக்குமார்களுடைய கூட்டம் இந்த உலகத்திலே இருக்கும். அதற்கானத்தினால்தான் இந்த கதிர் என்பதற்கு நெருக்கடி என்கிற ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறார்கள். ஆகவே இந்த மூன்றிற்கும் இந்த கதிரின் லைலத்துல் கதருடைய அர்த்தம் என்ன? மூன்றையும் இந்த லைலத்துல் கதருடைய அர்த்தமாக நாம் சேர்த்து கொள்ளலாம். இதைவிட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், அதிகமான நபர்கள் கேட்கக்கூடிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்று அறிவித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், சஹாபாக்கள் சண்டை போட்டு கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை மறக்கடித்து விட்டான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழு கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? ரமலான் மாதத்துடைய கடைசி பட்டில் ஒற்றைப்படையுடைய இரவில் நீங்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உண்மைதானே? அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், எதற்காக வேண்டி 27 அன்று மட்டும் நாம் சிறப்பாக இந்த லைலத்துல் கத்ரை நாம் கொண்டாடுகிறோம்? எதற்காக வேண்டி இந்த 27 மட்டும் நாம் சிறப்பாக கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய உலமாக்களில், ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய சஹாபாக்களில் முக்கியமான 10 சஹாபாக்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 27 தான், பிற 27 என்று தான் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உபைத் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது என்று சொன்னால்
பிறை 27 என்று தான் சொல்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன், கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். எப்படிங்க லைலத்துல் கதருடைய இரவை எப்படி பார்க்க முடியும்? பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் செய்யாத அமல்களை அந்த இரவில் செய்திருக்கிறார்கள். அதனை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே லைலத்துல் கதருடைய இரவு 27 தான் என்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட ஹதீஸ்களை நமக்கு அதிகமாக அறிவிக்கிறார்கள். சில நபர்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார்கள். ஆகவே மிகப்பெரிய இமாம், எப்படிப்பட்ட இமாம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துஆ செய்திருக்கிறார்கள். கல்வி ஞானத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வி ஞானத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். எந்த அளவிற்கு பிற்காலத்தில் கல்வி ஞானம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொன்னால் முஃபஸ்ஸிரீன்கள் என்று சொல்வார்கள். தஃப்சீர்களுக்கு, குர்ஆனிற்கு விரிவுரை செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவர்களே இப்னு அப்பாஸ் தான். எவ்வளவோ முஃபஸ்ஸிரீன்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முஃபஸ்ஸிரீன்களுக்கு எல்லாம் தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இந்த லைலத்துல் கதருடைய இரவை பற்றி 3 விதமாக சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், முதலாவது விஷயத்தை சொல்கிறார்கள், எதற்காக வேண்டி இந்த 27 லைலத்துல் கதருடைய இரவு என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், சூரா கதரை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலே 30 வார்த்தைகள் இருக்கிறது, 30 வேர்ட்ஸ். அந்த 30 வார்த்தைகளில் அல்லாஹு தஆலா ஹிய ஹத்தா மத்லாயில் ஃபஜ்ர் என்று சொல்கிறானே, அந்த ஹிய ஹத்தா, ஹிய என்கிற வார்த்தை இருக்கிறது, அது லைலத்துல் கதருடைய இரவை குறிக்கிறது. அந்த ஹிய என்கிற வார்த்தை 27வது வார்த்தையாக இருப்பதின் காரணத்தினால் லைலத்துல் கதருடைய இரவு 27 என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதை ஒரு ஆதாரமாக சொல்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். குர்ஆனில் 3 இடங்களில் லைலத்துல் கதருடைய இரவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். 3 இடங்களில் லைலத்துல் கதர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். என்ன சூரா? அதே சூரா கதரில் தான் சொல்கிறான். இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்தில் கதர் வமா அதுராகமா லைலத்துல் கதர் லைலத்துல் கதரி கைரு மின் அல்ஃபி ஷஹர் என்று 3 வார்த்தை அல்லாஹ் தஆலா 3 இடங்களில் அல்லாஹ் தஆலா லைலத்துல் கதர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த ஒவ்வொரு லைலத்துல் கதர் என்கிற வார்த்தையிலும் 9 வார்த்தை இருக்கிறது, 9 எழுத்துக்கள் இருக்கிறது. 3 லைலத்துல் கதர், 3 9ஐ நாம் சேர்த்தோம் என்று சொன்னால் 27ஆக அது வந்து விடுகிறது. அதன் காரணத்தினால் லைலத்துல் கதருடைய இரவு 27 என்று தான் சொல்கிறார்கள். அடுத்தபடியாக ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இன்னொரு விஷயத்தை சொல்கிறார்கள். அல்லாஹு தாலாவுக்கு மிக பிரியமான எண்களிலே மிக பிரியமான எண்கள் என்ன என்று சொன்னால் 7 தான். யோசித்து பாருங்கள். அல்லாஹு தாலா 7 வானங்களை படைத்தான், 7 பூமியை படைத்தான். 7 வானங்கள் 7 பூமியை படைத்தான். இந்த இரண்டையும் படைப்பதற்கு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்க கொண்ட நேரம் எத்தனை நாட்கள்? 7 நாட்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் சஜிதாவில் செய்யும் பொழுது நாம் தரையில் நம்முடைய மண்ணில் அல்லாஹ் நம்முடைய உடம்பு எத்தனை உடம்பு பட வேண்டும், எத்தனை உறுப்புகள் பட வேண்டும்? 7 உறுப்புகள் பட வேண்டும். அப்படி 7 உறுப்புகள் பட்டால் மட்டும்தான் நம்முடைய சஜிதா என்பது நிறைவேறும். அதே போல் சூரா ஃபாத்திஹா என்பது 7 ஆயத்து. காபத்துல்லா தவாபு செய்கிறோமே, அதற்கு 7 தவாபு நாம் செய்வோம். அடுத்தபடியாக பார்த்தோம் என்று சொன்னால், சைத்தானுக்கு நாம் கல் எறிவோம் அல்லவா, அது எத்தனை தடவை எறிவோம்? 7 முறை எறிவோம். அதை ஒரு கருத்தாக நாம் வைத்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தாலாவிற்கு மிக பிடித்தமான எண்களிலே மிக பிடித்தமான எண்கள் 7 தான். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நீங்கள் லைலத்துல் கதருடைய இரவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட 10? முக்கியமான 10 என்று சொன்னால், ஒற்றைப்படையுடைய இரவில் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் 27 என்கிற எண்ணில் இருப்பதின் காரணத்தினால், அல்லாஹ் தாலாவுக்கு மிக பிரியமான எண் என்பதின் காரணத்தினால் 27 நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. 27 நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொல்கிறார்கள், இந்த 27 லைலத்துல் கதருடைய இரவாக இருக்கலாம்,
ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அதிகமான இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை மறைத்து அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் இந்த இரவையும் நீங்கள் ஹயாத்தாக ஆக்குங்கள் என்பதை நமக்கு சொல்கிறார்கள். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் கூறுகிறேன். அல்லாஹ் தஆலா இந்த இரவை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் என்ன? அல்லாஹ் தஆலா முதலில் குர்ஆனை இறக்கினான். குர்ஆனை இறக்கிய இரவு என்பது இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவை நாம் ஹயாத்தாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நாம் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அடுத்தது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் இஸ்திக்ஃபார் மன் காம லைலத்துல் கத்ர், யார் ஒருவர் லைலத்துல் கத்ருடைய இரவில் அதிகமாக நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது என்ன ஸ்டெப்? இரண்டாவது அமல் என்ன? அதிகமாக நின்று வணங்க வேண்டும். மூன்றாவது என்ன? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தோம் என்று சொன்னால் அதிகமாக என்ன அமல்களை செய்ய வேண்டும், என்ன அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தந்த ஒரே ஒரு விஷயம், இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா. அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னக அஃபூன், நிச்சயமாக நீதான் மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை விரும்பக்கூடியவன், ஃபஅஃபு அன்னா, எங்களை மன்னித்து விடுவாயாக என்கிற துஆவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இரவை அடைந்தும் நாம் அந்த இரவுடைய பரக்கத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் நாம் நம்மை விட கைசேதி வாரி யாரும் இல்லை என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாமே நல்லடியார்களே, இந்த இரவை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். நல்ல அமல்களை செய்து அல்லாஹ் தஆலாவால் புரிந்து கொள்ளப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.